கேள்வி. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன? ஏன்னா பொதுவா சாப்பாட்டுல கருவேப்பிலைய போட்டா அத தான் எடுத்து தனியா வச்சுட்டு சாப்பிடுவோம் நாமெல்லாம். ஆனா அதுல ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லுங்களேன். கருவேப்பிலையில எண்ணற்ற சத்துக்கள் இருக்குமா. கருவேப்பிலை ஒரு ஒரு அதுக்கு உண்டான ஒரு நறுமணம் இருக்கு. கருவேப்பிலையை நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நம்ம புளி நிறைய பயன்படுத்துவோம் தென்னகத்துல. புளி குழம்பு, புளி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம். புளியில் உங்களுக்கு அந்த ஒரு லெட் பவர் உண்டு, பைண்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டு உண்டு, அதுக்கு அந்த ஈயத்தன்மை உண்டு. அது புளி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தை மெலிசாக இருக்கக்கூடாது, அந்த விஸ்காசிட்டியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ரத்தம் திக்காயிடும் புளி சாப்பிட்டா. அதனால் புளி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அங்கே கருவேப்பிலையை நியூட்ரலைசராக பயன்படுத்தினாங்க. எப்படின்னா, அந்த கருவேப்பிலையை போடும்பொழுது நீங்கள் ஒரு புளி கரைச்சி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா, கடைசி அதை கொதித்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பவரை இது நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருவேப்பிலை கெட்டு போகும். அப்போ அந்த குழம்பு நீங்கள் சாதத்தில் ஊற்றும் போது 1-2 அந்த இலை அந்த குழம்புல வந்துருச்சுன்னா, அதை அந்த கெட்டுப்போன கருவேப்பிலையை நம்ம சாப்பிடக்கூடாது, எடுத்து ஓரமாக வச்சிடணும். கருவேப்பிலையை ஃப்ளேவருக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இதனால தான் கருவேப்பிலை புளி முதல்ல கருவேப்பிலை பயன்படுத்துறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் புளி பயன்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் கருவேப்பிலை போட்டே ஆவாங்க. ஏன்னா அதை அந்த உலோகத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கருவேப்பிலை போய் அந்த உலோகத்தன்மையை, புளியில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அது கெட்டு போகும். அதனால் நீங்கள் அந்த பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கருவேப்பிலையை விலக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த கருவேப்பிலையை எடுத்து ஓரம் வைக்கிறது. கருவேப்பிலையை இன்றைக்கி மெயினாக ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். முன்னெல்லாம் பொங்கல்லாம் கருவேப்பிலை போட மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஷெஃப்பு, ஹோட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பொங்கல் வெள்ளையாக இருக்கக்கூடாது, அங்கங்கே ஒரு இலை இருக்கணும், அது விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ட்டு உப்புமாவில், பொங்கலில் இதிலெல்லாம் கூட எக்கச்சக்கமாக கருவேப்பிலை போட்டுருவாங்க. நிறைய பேர் அந்த ஃப்ளேவருக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மிக்சர் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயில் போடுவாங்க. அப்புறம் நான் இப்போ கருவேப்பிலை பவுடர்லாம் போட்டு, அதெல்லாம் நல்லது தான். கருவேப்பிலை பவுடர் காய வச்சு பவுடர் பண்ணி அந்த கருவேப்பிலை பொடின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக. கருவேப்பிலை தலைமுடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில புரத சத்துக்கள் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவேப்பிலையினுடைய ஆரம்ப காலம் இது அந்த புளியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை விலக்குவதற்காக ஒரு நியூட்ரலைசராக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வர்க்கமாக இருந்தது. இன்று அது பல விதமான பரிமாற்றங்கள் ஏற்படுத்தி இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கக்கூடிய எந்த சமையல் பண்ணாலும், சாதம் வடிக்கிறது, இட்லி தோசை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் நம்ம கருவேப்பிலை போட்டு தான் சமைக்கிற மாதிரி நம்ம எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதுதான் அந்த கருவேப்பிலைக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட். கருவேப்பிலை ஒரு தலை சிறந்த பொருள். நமக்கு கண்டிப்பாக அது பயனளிக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்லேயே ஒரு கருவேப்பிலை செடி இருந்ததுன்னா தேவைப்படும் போது நீங்கள் பறித்து அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்ட்ரைடு கிள்ளி எடுத்துன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதனுடைய ஃப்ளேவர், அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை நீங்கள் பல விதத்துலையும் பயன்படுத்தலாம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் புளியில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய வல்லமை படுத்தது கருவேப்பிலை. வணக்கம், நன்றி.